இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஹாஃப் அண்ட் ஹாஃப் கூட சிவன் கண் கூட போட்டோம் அல்லவா, அதுக்கு எப்படி ஹேண்டில் போடுறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கலர் இருக்கனால சரி முறுக்கு கைப்பிடியில் பாதி பாதியாக எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னு போட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆரஞ்சு ஒரு சைடு நீங்கள் பின்னிட்டு வரீங்கன்னா இன்னொரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா பாதியோட நம்ம அட்டாச் பண்ணலாம். ஆனால் ரெண்டையும் சேர்த்து வச்சு பின்னும்போது நம்மளுக்கு வந்து கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும்னு வச்சுக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ரெண்டையுமே நம்ம சேர்த்து வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதி பாதி போடுறதுனால ஓரளவுக்கு நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து எவ்வளோ பாதி வரைக்கும் வரும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த லென்த் வந்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அது வரைக்கும் பின்னதுக்கப்புறம் நம்ம கலர் மாற்றிக்கணும்னு வச்சுக்கலேன். இப்போ நம்ம இதை எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். நான் எங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது சென்டரில் தான் உங்களுக்கு வந்து டைவர்ஷன் நாட் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் எப்படின்னு கரெக்டாக கனெக்ட் போட்டுக்கலாம்னு வச்சுக்கலேன். சென்டர் இருக்கான்ட்டு. ஸோ 1 2 3 4 இந்த 4வது டைவர்ஷன் நாட்ல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த லைனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5வது பின்னல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம இந்த சைடு போட்டிருக்கோம். 4வது டைவர்ஷன் நாட் மேலே இருந்து கீழே, அப்புறம் 1 2 3 4 5வது பின்னல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் சைடு நான் கிரீனே போட்டிருக்கேன், ஆரஞ்சு கலர் சைடு ஆரஞ்சே போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உள் ஒயர் மட்டும்தான் நீங்கள் வந்து அளந்து எடுப்பீங்க. வெளி ஒயர் வந்து உங்களுக்கு ரன்னிங் ஒயரை தான் எடுத்துக்க போறீங்க நீங்கள் கைப்பிடி போடும்போது. ஸோ உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 ஒயர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் உங்களுக்கு வந்து 3.25 அடி வரும்னு வச்சுக்கலேன். அந்த அளவுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி கூட பண்ணலாம். ஸோ ஒரு ஒயர் எடுத்து இப்படி மடிச்சு இந்த மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடியோட லென்த் வரும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சொருகருக்கு வந்து உள்ளே விட்டுருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரணும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கைப்பிடி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி உள் ஒயர் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம இன்னொரு சைடு எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள் ஒயர் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து இதை ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயும் ஆரம்பிக்கலாம், இந்த சைடு இருந்து ஆரம்பிக்கலாம். நான் எப்போவுமே ரைட் சைடு தான் ஆரம்பிப்பேன் வச்சுக்கலாம். எனக்கு ரைட் சைடு இருக்காப்புல தான் ஆரம்பிப்பேன். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் உள்வயர் 3 இந்த மாதிரி சேர்ந்தாப்புல எடுத்து வச்சுட்டு எங்கே அட்டாச் பண்ணுமோ, ஸோ 1 2 3 4 4வது லைனில் 1 2 3 4 5வது பின்னல் அட்டாச் பண்ணுறோம். ஸோ அந்த பின்னல் சுற்றி இந்த உள்வயர் எடுத்துகிட்டு வரணும்னு வச்சுக்கலாம். இப்படி எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக தான் உங்களுக்கு வந்து எப்பவுமே இந்த கைப்பிடி பின்னும்போது உள் பக்கமாக தான் உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் இருக்கணும், வெளிப்பக்கமாக உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கணும்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் வச்சு நம்ம பின்னுறோம். எடுத்துட்டு இப்போ 2 சைடும் 3 ஒயருமே சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 சைடுமே சரிசமமாக இருக்கு. இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கங்க. இதில் வந்து 2 கலர்லையும் நம்ம கைப்பிடி போடனால ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறோம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த சைடு வந்து ஆரஞ்சு இருக்கனால வெளியில் வந்து நான் ஆரஞ்சு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலேன். இந்த பின்னல் சுற்றி இப்படி அதே பின்னல் சுற்றி நம்ம வந்து இந்த ரன்னிங் ஒயரையும் விட்டு எடுக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் எடுத்து விட்டுக்குங்க. இதை வந்து கைப்பிடிக்குள்ளேயே இந்த தளவு பார்த்தீங்கன்னா கைப்பிடிக்குள்ளே வச்சு நம்ம பின்னிட்டு வர போகிறோம். அப்போ உங்களுக்கு பிரிஞ்சு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ரன்னிங் ஒயரையும் இப்படி சேர்த்து வச்சாப்புல நம்ம பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட் லூப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட் சைடு இருக்காப்புல எப்பவுமே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லூப் பார்த்தீங்கன்னா இப்படி உள் பக்கமாக இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு இந்த ரைட் சைடுங்கனால ரைட் சைடு இருக்க ஒயர்ஸ் மட்டும் எடுத்து வெளியே விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரன்னிங் ஒயரையும் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வச்சாப்புல வச்சுட்டு வரணும். நீங்கள் முதல்லையே ஒரு ரன்னிங் ஒயர் வச்சு நீங்கள் வந்து இந்த ஹேண்டில் பின்னி பழகிட்டு அதுக்கப்புறம் இது போடுங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதை விட உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிறோம். இப்போ ரைட் சைட் போட்டோம், அடுத்து லெஃப்ட் சைட் போட போகிறோம். இப்படியே மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள் எப்படி போடுறதுங்கிறத. இப்போ வந்து லெஃப்ட் சைட் போட போகிறோம். ஸோ லெஃப்ட் சைட் கையில் வந்து நான் இந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இப்படி இந்த மாதிரி ரைட் சைடு விரல் வச்சு நான் லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலேன். நீங்கள் வந்து இப்படியும் எப்படி வேணாலும் எந்த விரல் வேணாலும் உங்களுக்கு எது சௌரியமாக இருக்கோ அதை வந்து வச்சு பின்னலாம். ஸோ இந்த மாதிரி நான் லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்படி உள் பக்கமாக விட்டு
இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இப்போ இடது பக்கங்கனால இடது பக்கத்தில் இருக்க ஒயர்ஸ் எடுத்து விடுறேன். இடது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயரோட தலைவையும் நம்ம பின்னிட்டே வரணும்னு வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது பிரிஞ்சு வராது. உங்களுக்கு வச்சுட்டு இப்போ நம்ம இதை டைட் பண்ணுறோம். நம்ம டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பின்னலுக்கு மட்டும் இது கிட்ட வராப்பில் இப்படி வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கணும். நீங்களே தான் டைட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ அடுத்தது வலது பக்கம் போடுறோம். ஸோ வலது பக்கத்து கையில் பிடிச்சிட்டு இடது பக்கத்தில் லூப் ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வலது பக்கங்கனால வலது பக்கத்து ஒயரை மட்டும் நீங்கள் வெளியே எடுத்து விடுறீங்க. இந்த மாதிரி எடுத்து விடுறோம். டைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்படி வச்சு பெருவிரல் வச்சு அமுத்தி நம்ம டைட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும்னா இப்படி மடிச்சு அடுத்தது எடுத்துட்டு வரக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி எடுத்துட்டு வந்துட்டோப்போ அடுத்தது இடது பக்கம் போடணும் நீங்கள். அப்போ இடது பக்கத்து கையில் பிடிச்சிட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இப்போ இடது பக்கத்தில் இருக்க ஒயர்ஸ் மட்டும் அந்த ரன்னிங் ஒயரோட தலைவையும் சேர்த்து நீங்கள் வந்து எடுக்கணும்னு வச்சுங்களேன். எடுத்து இதை டைட் பண்ணுறோம் நம்ம. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் டைட் பண்ணும்போது பாருங்க இப்படி பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து மடித்து அடுத்த சைடுக்கு இப்படி எடுத்துகிட்டு வரக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ அடுத்து வலது பக்கம். ஸோ ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி வலது பக்கத்து ஒயர் மட்டும் நான் எடுத்து விடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு நான் டைட் பண்ணுறேன். நான் இப்போ உள் ஒயர் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வலது இடதுங்கிறது வந்து தனித்தனியாக தான் நம்ம வச்சுட்டு வருவோம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் தனித்தனியாக தான் வச்சு நம்ம பின்னிட்டு வருவோம். இதே மாதிரி தான் பின்னும். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு பின்னுங்க. இந்த ஆரஞ்சு சைடு பாதி தூரம் வர வரைக்கும் ஆரஞ்சு தான் நீங்கள் மேலே வச்சு பின்னணும்னு வச்சுக்கலாம். அடுத்தது இடது பக்கம். எடுத்துட்டு டைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பெருவிரல் வச்சு இப்படி அமுத்தி விடுறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு பின்னலும் டைட் பண்ணும். அதுவும் இல்லாமல் இதையும் இறுக்கமாக நீங்கள் போட்டு வரணும்னு வச்சுங்க. அடுத்தது வலது பக்கம். வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் எடுத்து விடுறேன் நான். இந்த மாதிரி இது வந்து நல்லா நீங்கள் டைட்டாக போட்டுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் பின்னல் கிடைக்கும்னு வச்சுங்க. டைட்டாக இது அப்படியே நேர் கோட்டில் இப்படியே போட்டு வரணும்னு வச்சுங்களேன். எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் அளந்து வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடிக்கு ஒரு 8.5 இன்ச் வரைக்கும் நான் ஒரே கலர் போட்டு வரணும்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மாற்றினா எனக்கு கரெக்டாக அந்த சென்டரில் வரும்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி போடுறோம். நம்ம இதே மாதிரியே கண்டினியூஸாக போட்டு வர வேண்டியதான். நான் அந்த கலர் மாற்றுற இடத்துல வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அந்த கலர் மாற்றுறதுன்னு நான் சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றி மாற்றி வச்சு நம்ம போட்டு வர வேண்டியதான். நீங்கள் வந்து ஒரு ஒயரில் ஒரே ஒரு ரன்னிங் ஒயர் மட்டும் வச்சு ஒரு கலரில் நீங்கள் வச்சு பின்னி பழகுங்க. அதுக்கப்புறம் 2 கலரில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதே மாதிரியே அந்த பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கலர் மாற்றன்னு நான் சொல்கிறேன். நேராக வச்சு போட்டுவாங்க. திருப்பிடாதீங்க. நல்லா டைட்டாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கைப்படி. நான் இந்த பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி கலர் மாற்றன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி இந்த மாதிரி பாதி தூரம் வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். நான் முதல்ல இது எவ்வளோ தூரம்னு மெஷர் பண்ணி அந்த அளவுக்கு வந்தோடனே நான் நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து நீங்கள் பின்னிட்டு வரும்போது இந்த ரைட் சைட் கொண்டாந்து நீங்கள் நிறுத்திக்கங்க இந்த மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுட்டு வந்தது க்ரீன், வெளியே வச்சுட்டு வந்தது ஆரஞ்சு வச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆரஞ்சு வந்து உள் பக்கமாக வச்சுட்டு இப்படி க்ரீனை வந்து இப்படி சுற்றி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர போகிறோம். க்ரீன் மேலே வச்சு நம்ம பின்ன போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ க்ரீனை வந்து நான் மேலே வச்சு பின்ன போகிறேன் இந்த மாதிரி. ஸோ என்ன பண்ணுறேன், நான் இந்த மாதிரி ஆரஞ்சு மேலே இருக்கிறது உள் பக்கமாக இப்படி வச்சுட்டு க்ரீனை வந்து இப்படி சுற்றி இப்படி மேலே வச்சு நான் பின்ன போகிறப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்க வேண்டியதான்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரைட் சைடு இருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு போடணும். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், உள்ள மேலேங்கிற மாதிரி மாற்றிட்டு இப்போ மாற்றி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு திருப்பி நான் ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ ஆரஞ்சு இது வரைக்கும் மேலே இருக்குது. ஆரஞ்சு இது வரைக்கும் உங்களுக்கு மேலே இருக்குது. அதை வந்து உள் பக்கமாக வச்சுட்டு க்ரீனை வந்து மேலே எடுத்துகிட்டு வரேன். இப்போ அடுத்து இடது பக்கங்கிறதுனால இடது பக்கத்தில் நான் பிடிச்சிட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இப்போ இடது பக்கத்து ஒயர்ஸ் எடுத்து விடுறேன். இந்த ஒரே ஒரு பின்னல் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்து போடணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மாறாது. ஸோ என்ன பண்ணணும்னா
ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உள்ளே வைக்கிற ஒயர், ஸோ இப்போ ஆரஞ்சு தான் உள்ளே வருது, அதை வந்து ஃபர்ஸ்ட் தனியாக இழுத்து டைட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி. அடுத்தது இந்த க்ரீன் இருக்குல்லவா, இதை வந்து இப்படி மேலாப்பில் இப்படி எடுத்து விடுறாப்பில் பண்ணி டைட் பண்ணிடுங்க. இந்த ஒரு பின்னல் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக வர ஆரம்பிச்சுக்கணும் பாருங்கள். இதில் டேர்ன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே உங்களுக்கு டேர்ன் ஆயிடுச்சு. இது பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு டேர்ன் ஆனே இப்போ கரெக்டாக வரும்னு வச்சுக்கலாம். அடுத்து மேலே வந்து இப்போ நம்மளுக்கு க்ரீன் வரும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம எப்படி பின்னிட்டு வந்தோமோ அதே மாதிரி தான். ஸோ இதில் பிடிச்சிக்கிறேன். இப்போ அடுத்தது ரைட் சைடு போடணும். இந்த மாதிரி போடுறேன். இதே மாதிரியே இப்போ கண்டினியூ பண்ண வேண்டியதான்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னொரு கைப்பிடி போட்டிருக்கனால அந்த கைப்பிடியோட வச்சு பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த கைப்பிடி தான் முதல் கைப்பிடி போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடைக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. கூடைக்கு வந்து அந்த ஹைட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதுவும் இல்லாமல் கடைசியில் நீங்கள் உள்ள சொருகிறதுக்கு உள்வயர் மிச்சம் இருக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ உள்வயர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நான் விட்டுட்டு இது வரைக்கும் நான் பின்னிட்டு வர போறேன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரியே மாற்றி மாற்றி நம்ம பின்னிட்டு வர வேண்டியதான். இப்போ இப்படி சேர்த்து பிடிச்சி பின்னிட்டு வர வேண்டியதான். பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த சைடு ரைட் சைடு இப்படியே மாற்றிட்டு வரும்னு வச்சுக்கலாம். நான் வந்து கடைசி வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி முடிக்கணும்னு சொல்கிறேன். இவ்வளோதான். இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் ஃபுல்லாக போட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இந்த கைப்பிடி முடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசி வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டோம். எனக்கு இவ்வளோதான் மிச்சம் இருக்குது உள்ள சொருகிற அளவுக்கு. அப்புறம் வந்து இதுக்கு பிறகு நம்ம ரன்னிங் ஒயர் கட் பண்ணி விட்டுன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணணும்னா நீங்கள் முதலே ஒரு கைப்பிடி போட்டிருந்தீங்கன்னா எங்கே அட்டாச் பண்ணுறீங்களோ அங்கே வச்சு நீங்கள் வந்து பார்க்கும்போது ரெண்டும் சரிசமமாக இருக்கும்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த இது வரைக்கும் பின்னது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. சரிசமமாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ரன்னிங் ஒயர் இப்போ 2 ரன்னிங் ஒயர் இருக்கலவா, நான் வந்து கொஞ்சம் தூரம் உள்ள செருகிறதுக்கு விட்டுட்டு நான் வந்து வெட்டி விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இதை அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எங்கே அட்டாச் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த பின்னல் வந்து 1 2 3 4 5ஆவதுல. ஸோ 1 2 3 4 5ஆவது இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா முதலே இதில் வந்து பாதி பாதியாக பிரிஞ்சிருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா அந்த பின்னல் சுற்றி நீங்கள் வந்து இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி உள்ள சொருகணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பின்னல் சுற்றி நம்ம சொருகிறோம். அப்புறம் ரன்னிங் ஒயர் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு நீங்கள் சொருகி விடலாம்னு வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் வந்து உங்களுக்கு இந்த சைடு தான் வருது. ஸோ ரெண்டையும் நான் உள்ளே சொருகி விட்டுறேன். சொருகிட்டு உள் பக்கமாக திருப்பி இதெல்லாம் உள்ளே எடுத்துக்கிறோம். நல்லா டைட்டாக இழுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் தவிர மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து 2 சைடும் ஒவ்வொரு ஒயர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எப்பவும் போலவே ஒவ்வொரு ஒயராக எடுத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு நீங்கள் உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொருகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி சொருகிக்கலாம். அதே மாதிரியே 3 ஒயர் உள் ஒயர் இருக்கலவா, அதையும் இந்த மாதிரி 3 தடவை முடிச்சு போட்டு உள்ளே சொருகி விட்டுணும். விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரோட தளவு இருக்கலவா, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், 2 சைட்லேருந்து உள் ஒயர் ஒவ்வொரு ஒயராக எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் உள்ளே சொருகி விட்டுரும். இதே மாதிரியே நீங்கள் எல்லா ஒயரையும் சொருகி விட்டணும். முடிச்சு போட்டு சொருகும் போது நல்லா டைட்டாக உள்ளே எடுத்துக்கங்க. இந்த கைப்பிடி வந்து லூஸாக இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கலாம். நான் இதை உள்ளே சொருகிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளே வந்து ஒயர் சொருகி விட்டுட்டேன். இந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் குட்டியாக தான் வந்து, ஸோ எல்லா ஒயரையுமே நான் சொருகி விட்டுன்னு வச்சுக்கலாம். அந்த லென்த்துக்கு நான் எதுவும் எக்ஸ்ட்ரா இருந்தது வெட்டி விடல. ஆனால் பார்த்தீங்கன்னா கைப்பிடி இந்த மாதிரி பொழந்து வரும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி கிட்ட வச்சு நம்ம கட்டி விட போகிறோம்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து 2 கலர் இருக்கனால ஒவ்வொரு சைடுக்கு அந்தந்த கலர் எடுத்துக்கங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிட் ஒயர்ஸ் தான் எடுத்துக்கங்க. இல்லைன்னா நீங்கள் ரன்னிங் ஒயர்லேருந்து கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கலவா அதில் வந்து இப்படி வச்சு நம்ம வந்து சுற்றி கட்டி விட போகிறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி உள்ளே விடுறேன். விட்டுட்டு உள் பக்கமாக எடுத்துட்டு அந்த பின்னல் தாண்டி ஸோ அந்த பின்னல் சுற்றி நான் கட்டி விடுறேன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படி அப்புறம் ஆப்போசிட் சைடு வர்றேன். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா 2 தடவை இல்லை 3 தடவை இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தடவை கட்டி விடுறாப்புல இருக்கு. திருப்பி இன்னொரு தடவை இந்த சைடு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 தடவை இது சுற்றி நீங்கள் கட்டி விடணும்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா இப்போ 3 தடவை சுற்றி எடுத்து வரப்போ இப்போ 2 தடவை வந்திருக்கு. ஸோ திருப்பியும் இன்னொரு தடவை நான் வெளியே கொண்டாந்து கைப்பிடியை சுற்றி எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி இது வந்து இந்த தளவு முடிச்சுல போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாமல் நின்றுக்கும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா டைட்டாகவே நின்றுக்கும். அப்புறம் இந்த உள்ளே இருக்க ஒயரை நீங்கள் உள்ளே சொருகி விட்டுருணும், அவ்வளோதான் உங்களுக்கு. இது வந்து உள்ளே நீங்கள் சொருகி விட்டுருங்க, நல்லா டைட்டாக இழுத்துட்டு அப்புறம் உள்ளே சொருகி விட்டுருங்க நீங்கள். அதே மாதிரியே நம்ம இந்த சைடும் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கைப்பிடியோட இந்த சைடும் நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். அதே மாதிரியே நம்ம சுற்றி கட்டி விடணும். கட்டிட்டு இது உள்ளே சொருகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கிட்ட வச்சு இந்த மாதிரி கட்டி விட்டுடும். கட்டி விட்டுட்டு அந்த ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே சொருகி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நல்லா டைட்டாக கிட்ட வச்சு கட்டி விட்டுட்டு உள்ளே சொருகி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கைப்பிடி வந்திருக்கும். 2 கலரில் உங்களுக்கு வந்திருக்கும், பாதி பாதியாக. உங்களுக்கு கூடைக்கு ஏற்றாப்லேயே வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே தெரியுது உங்களுக்கு. உள்ளே நீங்கள் வந்து வச்சு பின்னிட்டு வரனால உங்களுக்கு கலர்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த கூடை எப்படி போடுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் இந்த கூடை எப்படி போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.